வணக்கம் விவசாய நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கன்றுவெள்ளி செடிக்கு என்னென்ன நோய்கள் வரும், அதுக்கு என்னென்ன கெமிக்கல் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி முழுமையாக பார்க்கலாங்க. அப்படியே அதுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கணும், எந்தெந்த தருணத்தில் கொடுக்கணும், அதுவும் இல்லாமல் கன்றுவெள்ளி செடியை பொறுத்த வரைக்கும் அந்த பூ வந்து அழுகாமல் இருக்கணும் கடைசி வரைக்கும். அதாவது காய் ஊறி பழமாகிற வரைக்கும் அந்த பூ அழுகாமல் இருந்தால் தாங்க உங்களுக்கு வந்து அதிகப்படியான மணிக்கட்டுகள், அதாவது விதைகள் வைக்கும். விதைகள் அதிகமாக இருந்தால் தான் அதிகப்படியான இடைகள் வரும், அதிகப்படியான மகசூல் நம்ம கொடுக்கும். கன்றுவெள்ளியை பொறுத்த வரைக்கும் அந்த பூக்களை வந்து அழுகாமல் பார்க்குறதாங்க மெயின் விஷயமே. பூக்கள் அழுகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த காய்கள் வந்து நல்லா வரும். அந்த பூ வந்து எப்படி அழுகாமல் பார்த்துக்கலாம் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லி முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பொதுவாகவே கன்றுவெள்ளி செடியை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம் தண்ணி விட மாட்டாங்க. ஏன்னா ஆடியில் செடி முளைச்சுன்னா இந்த ஆடியில் அடிக்கக்கூடிய காற்றுக்கு வந்து ஒடிஞ்சு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியிலே அட்வான்ஸாக மழை பெஞ்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த காற்றுக்கு வந்து செடியில் ஒடிக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த முயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடந்து வரப்போ இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி செடியை கடிச்சு விட்டு போயிடும். பொதுவாகவே இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செடியாக இருந்தாலும் எந்த ஒரு மரமாக இருந்தாலும் வெட்டி விட்டாலோ அல்லது ஒழிஞ்சாலோ சைடில் தலைஞ்சி வரும். இந்த கன்றுவெள்ளி செடியை பொறுத்த வரைக்கும் சைடில் தலையாதுங்க. ஒடிஞ்சு வச்சுன்னா அவ்வளோதான். நீங்கள் ஒடிஞ்சு வச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். அந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே டெவலப் ஆகிக்கும். உங்களுக்கு தலைஞ்சி வந்து காய் காய்க்கக்கூடிய செடியை காட்டிலும் இந்த ஒடிஞ்சு போன செடியில் பார்த்தீங்கன்னா அடியில் கிழங்கு வந்து 4 மடங்கு 5 மடங்கு டெவலப் ஆகிக்கும். அதனால் நீங்கள் ஒடிஞ்சு வச்சுட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம். கீழே கிழங்கு வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிக்கும். அதாவது முளைச்சி வந்து மேலே வந்து காய்க்கக்கூடிய கிழங்கு செடி வந்து 2 மடங்கு கிழங்கு டெவலப் ஆகிருக்குன்னா, இந்த ஒடிஞ்சு போன செடியில் பார்த்தீங்கன்னா 5 மடங்கு கிழங்கு டெவலப் ஆகிருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய உரங்கள் மருந்து எல்லாமே அந்த கிழங்கு தான் பயங்கரமாக டெவலப் ஆகிக்கும். உங்களுக்கு செடியில் ஒடியாமல் தடுக்கணும்னா முடிஞ்சளவுக்கு ஆடி மாதம் தண்ணி விடாதீங்க. காட்டுக்குள்ளே முயல்கள் வராமல் சுற்றி கண்ணி போட்டுக்க. முயல் கண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா முயல்கள் வராமல் இருக்கும். கன்றுவெள்ளி செடி ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா முளைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர் ஓட்டத்துக்கு மருந்து கொடுத்துடணும். ஹோமிக்கோ அல்லது மைக்ரோசியாவோ அல்லது ரூட் ஹார்மோனோ இந்த மாதிரி வேர் ஓட்டத்துக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய சில கெமிக்கல் இருக்குது. அதில் வாங்கி ஏதோ ஒன்று நீங்கள் சாயலில் கொடுக்கணும். வேர் நல்லா ஓடிக்கிங்க. வேர் நல்லா ஓடிட்டாலே நல்லா தலைஞ்சி வந்துடும். அதுவும் இல்லாமல் கன்றுவெள்ளியை பொறுத்தவரைக்கும் ஊக்கமாக வரணுங்க. ஊக்கமாக வந்தால் தான் உங்களுக்கு வந்து மேலே வரக்கூடிய கிளைகளும் ஊக்கமாக பெரியும். ஊக்கமாக பெரியக்கூடிய கிளைகளில் தான் பார்த்தீங்கன்னா ஊக்கமான பூக்கள் வரும். ஊக்கமான பூக்களில் தான் பார்த்தீங்கன்னா காய் பெருசாக வரும். நீங்கள் அதெல்லாம் என்ன பண்ணணும்னா அடியிலே நீங்கள் வந்து நுண்ணுட்ட உரங்களை வந்து அடியில் அதிகமாக கொடுத்துடணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா லாங் டைமாக வரக்கூடிய கிராப்புகளுக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு நுண்ணூட்டம் கொடுப்பாங்க. ஷார்ட் டைமில் வரக்கூடிய பயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கொடுத்தாலும் போதுமானது. கன்றுவெள்ளியை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டைமில் வரக்கூடிய ஒரு பயிர் தான் 3 மாதத்துல முடிஞ்சிடுது. இதுக்கு நுண்ணூட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் கொடுத்துட்ருக்கலாம். ஏன்னா மேலே கிளைகள் வந்து அதிகப்படியான காய்கள் காய்க்குது. அதிகப்படியான காய்கள் காய்க்கிறதுக்கு நீங்கள் 1 ஏக்கருக்கு உண்டான உரங்களை போடுறது வந்து பத்தாது. நீங்கள் 1 ஏக்கரில் இருக்கக்கூடிய செடிக்கு வந்து 3 ஏக்கருக்கு உண்டான உரங்களை நீங்கள் கீழே கொடுக்கணுங்க. அப்போ தான் அந்த கன்றுவெள்ளி பார்த்தீங்கன்னா திடகார்த்தமாக வரும். நீங்கள் முளைச்சி வரப்பே பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு உண்டானது சாயலில் கொடுத்துட்டு மாதம் மாதம் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். 3 மாதம் தொடர்ந்து கொடுக்கணுங்க. அதே கான்செப்டில் கொடுத்துட்டே இருக்கணும். அது என்னென்னு சொல்லி நோட் பண்ணிக்கிங்க. ஏக்கருக்கான அளவு சொல்கிறேன். நீங்கள் எத்தனை ஏக்கர் போட்டிருக்கீங்களோ அதுக்கு மாதிரி போட்டுக்கணும். முடிஞ்சளவுக்கு சாயல் அப்ளிகேஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான், அதாவது கொரோனா வரிவில் இருக்கக்கூடிய உரங்களை கொடுத்தீங்கன்னா தான் நின்று வேலை செய்யும். மழை காலங்களில் வந்து அரிச்சிட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம்னா கொத்து போட்டு லைட்டாக மூடி விடணும். மண்ணை போட்டு மூடிட்டீங்கன்னா அரிச்சு போகாது. சொட்டு வரக்கூடிய உரங்களை வந்து தவிர்த்துக்குங்க முடிஞ்ச அளவுக்கு. காய் ஆகக்கூடிய சமயங்களில் மட்டும் அந்த காய் ஊறக்கான்னு டெய்லி விட்டாங்கன்னா, அதனால் அந்த மாதிரி டயத்தில் வந்து அந்த சொட்டு உரங்களை கொடுத்துட்டு முடிஞ்சளவுக்கு இந்த மூட்டை உரங்கள், அதாவது கொரோனா வழியில் வரக்கூடிய உரங்களை கொடுத்தீங்கன்னா நின்று வேலை செய்யும். நீங்கள் மழை காலங்களில் சொட்டு உரங்களை கொடுத்தீங்கன்னா கீழே ஓடி போயிடும். அதாவது மழை பெய்த பின்னே கீழே கொண்டு போயிடும். 10 அடி கீழே கொண்டு போயிடும். நின்று வேலை செய்யாது. மூட்டை உரங்கள் பார்த்தீங்கன்னா உடனே கரையாது. ஸ்லோ ரிலீஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பயிர் கொடுத்துட்ருக்கோம். அது வந்து வேஸ்ட்டாக கீழே போகாதுங்க. தண்ணி அரிச்சிட்டு போகாது. மண்ணை போட்டு மூடிட்டிங்கன்னா தண்ணி அரிச்சிட்டு போகாது. சரிங்களா? இதுக்கு என்னென்ன கொடுக்கணும்னா ஏக்கருக்கான அளவு 1 மூட்டை டிஏபி, 1 மூட்டை 20-20, 1 மூட்டை பொட்டாஸ். இது வந்து ஆர்கானிக் பொட்டாஸ் கொடுத்துக்கணும். கெமிக்கல் பொட்டாஸ் கொடுத்தீங்கன்னா அந்த செடியில் பட்டு தோல் வந்து வெந்து போயிருங்க, செடி செத்து போயிடும். அதனால் கெமிக்கல் பொட்டாஸ் தவிர்த்தரணும். நீங்கள் சைடில் தானே போகிறவங்க கூட போட்டிங்கன்னா அப்படி இருந்தாலும் செடியில் பட்டு செடி செத்து போயிடும். மைக்ரோ நியூட்ரன் ஏக்கருக்கான அளவு 10 கிலோ, ஒரு சில கம்பெனி 5 கிலோ ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் நியூட்ரன் ஏக்கருக்கான அளவு 25 கிலோ, அதாவது ஐசியில் வரக்கூடிய பாலிசல்பேட்டு, சிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. சிஎம்எஸ் ஒரு சில கம்பெனி 50 கிலோ கொடுக்குறாங்க, ஒரு சில கம்பெனி 25 கிலோ கொடுக்குறேன். சிஎம்எஸ் ஏக்கருக்கான அளவு. இது கூட பார்த்தீங்கன்னா ஜிங்கு ப்ளஸ் சல்பர். இந்த ஜிங்கு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு ஜாஸ்தி, சல்பர் அதே மாதிரி தாங்க நோய் எதிர்ப்பு ஜாஸ்தி. மழை காலத்தில் அந்த அழுகுல வராமல் இருக்கும். இது கொரோனா வடிவிலும் கிடைக்குது உங்களுக்கு. இதில் வாங்கி மிக்ஸ் பண்ணி போட்டுக்குங்க. இது கூட பூ எடுக்கக்கூடிய தருணங்களில் போரான், கொரோனா வடிவில் வரக்கூடிய போரான் வாங்கி கலந்துக்கணும். உங்கள் நெமோட்டோ பிரச்சனை வருது, இல்லை புழுக்கள் பிரச்சனை இருக்குன்னா காட்டாப் குரோனையோ ஃபியூட்டான் குரோனையோ நம்மட்டோம்னு இருக்கக்கூடிய சில குரோனைகளை வாங்கி மிக்ஸ் பண்ணி போட்டுக்குங்க. இது வந்து 1 மாதத்துக்கு ஒரு முறை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரணும்.
இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா பயிர் எப்பவுமே திடகார்த்தமாக இருக்கும். அதாவது தடிமனாக இருக்கும். தடிமனாக வரக்கூடிய பயிரில் வந்து தடிமனான வாதுகள் பெரியும். தடிமனான வாதுகளில் தான் பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து பெருசாக வரும். இந்த பூக்கள் பெருசாக வரக்கூடிய இதில் தான் பார்த்தீங்கன்னா காய்கள் வந்து பெருசாக இருக்கும். இந்த பூக்களை எப்படி அழுகாமல் பார்க்கணும்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. கண்ணுவெளி செடியில் முக்கியமான பிரச்சனை இன்னொன்று இருக்குது, வேறு அழுகல் பிரச்சனை. கவர்மெண்ட் உடம்புல ஒரு முடி விழுந்தால் செத்து போயிடும்னு ஒரு கதை இருக்குது. அது மாதிரி தான் இந்த கண்ணுவெளி கிழங்குல பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வேர்கள் இருக்கும். பெண்ணோட கூந்தல் மாதிரி ஆயிரக்கணக்கான வேர்கள் இருக்கும். இது நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு அதிகப்படியான மழை பெஞ்சு வாய்க்கால் அரிச்சு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். அதாவது 10 அடி வரைக்கும் போயிருக்கும் வேறு, கண்ணுவெளி வேறு. அது பெண்ணோட கூந்தல் எவ்வளோ நைஸாக இருக்கோ அதே மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு 10 அடி 15 அடி தூரத்து வரைக்கும் கண்ணுவெளி வேறு வந்து போகும். இதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு கிளை பாஸ்பேட்டை தவிர்த்தரணும். நீங்கள் இடவானத்தில் அடிக்க உள்ள அடிக்க சொல்லி கிளை பாஸ்பேட் கொடுத்தீங்கன்னா வேறு வழி ஏறி செடி வந்து உட்கார வாய்ப்பு இருக்குது. கிளை பாஸ்பேட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொண்டு போகக்கூடாதுங்க கண்ணுவெளி செடி பொறுத்த வரைக்கும். அதே போல் ஹாலா சல்ஃபரான் கொண்டு போகக்கூடாது. இந்த கோரைக்கு மட்டும் அடிச்சுக்கணும் சொல்லி போட்டு ஹாலா சல்ஃபரான் அடிக்கக்கூடாதுங்க. பாதிக்கும், கண்ணுவெளி செடியை பாதிக்கும். உங்களுக்கு கண்ணுவெளி காலில் களைக்குழி அடிக்கணும் அப்படின்னா அட்ராக்ஷன் அடிச்சிக்கலாம். கீரை செடி சாரநிலை செத்து போயிடும். ஊசிக்குள்ளே அருகம்புழுக்கு கூஜிலப்போப்பு அல்லது புறப்பா கூஜிலப்போப்பு. கூஜிலப்போப்பு காட்டில் புறப்பா கூஜிலப்போப்பு நல்லாயிருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த 3 கெமிக்கல் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன் தான் அடிக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு மெட்ரிபுசன் அடிக்கலாம். நீங்கள் தக்காளி காட்டுக்கு அடிக்கக்கூடிய மெட்ரிபுசன் டேங்க் 15 கிராம் கொடுத்து அடிக்கலாங்க. இதில் அடிக்கலாம். நீங்கள் கிளை பாஸ்பேட்டோ அல்லது ஆலாசுலோ கொண்டு போகக்கூடாது. சரிங்களா? இப்போ அந்த வேரை எப்படி அழுகாமல் பாதுகாக்கலாம்னா, ஆயிரக்கணக்கான வேரில் ஒரு வேர் அழுகி போயிட்டாலும் அந்த செடி வந்து செத்து போயிருங்க, கவரி மண் மாதிரி. அதாவது ஆயிரக்கணக்கான வேர் அழுகாமல் இருக்கணும். கண்ணுவெளி செடியில் முக்கியமான பாயிண்ட் இதுதான். இந்த ஆயிரக்கணக்கான வேர் அழுகாமல் இருந்தால் உங்களுக்கு செடி நல்லா இருக்கும். இதை வந்து நீ கடைசி வரைக்கும், அதாவது காய் ஆயிடுச்சு இனிமேல் நீங்கள் பூஞ்சாந்து ஊற்ற தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. காயை அந்த பழம் வெடிக்கிற வரைக்கும் நீங்கள் பூஞ்சாந்து ஊற்றிட்டு இருக்கணும். உங்கள் காட்டில் அதிகமாக பூஞ்சாந்து விழுகுது அப்படின்னா நீங்கள் 20 நாளைக்கு ஒரு ஊற்றிட்டு இருக்கணுங்க. ஒரு சில காட்டில் விழுகாமல் இருக்குது. அதாவது ஒரு சில காட்டில் பார்த்தீங்கன்னா எந்த பூஞ்சானும் விழுகிறத எடுத்து கடைசி வரைக்கும் எதுவுமே ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே இல்லை அவங்க. அது ஒரு காட்டை பொறுத்து. நான் ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன். உங்கள் காடு என்ன கண்டிஷன் இருக்கோ அதை உங்கள் காட்டுக்கு தகுந்த மாதிரி விவசாயம் பண்ணுங்க. பக்கத்துக்கு தோட்டத்துக்காரனை பார்த்து விவசாயம் பண்ணக்கூடாது. பக்கத்து காட்டுக்காரன் வந்து அவங்க காட்டில் பூஞ்சா விழுகாது ஊற்றாமல் இருப்பேன். ஐயா அவனை ஊற்றல அமௌண்ட் ஏன் ஊற்றணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. பக்கத்து காட்டில் பூஞ்சா விழுந்திருக்கு, அவர் மறந்து ஊற்றிருப்பார். உங்களால் பூஞ்சா விழுகாது, உங்கள் காடு மண் கடிச்சுன்னு பூஞ்சா விழுகாமல் இருக்கும். அவர் ஊற்றிட்டாரே நம்மளை கொண்டு ஊற்றுவோம் அப்படின்னு நீங்கள் கொண்டு ஊற்றக்கூடாது. அப்புறம் அடுத்தாப்படி ஆட்டோமேட்டிக் பூஞ்சா உங்கள் காட்டில் விழுக ஆரம்பிச்சிடும். ஒரு நோயை வந்து நம்மளே விலை கொடுத்து வாங்கின மாதிரி ஆகி போயிடும். சரிங்களா? உங்கள் காடு என்ன கண்டிஷனாக இருக்கோ அதுக்கு மாதிரி விவசாயம் பண்ணுங்கள். பொதுவாக எல்லா வீடுகளும் சொல்கிறது நான் இதுதான். இந்த பூஞ்சானத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணான்னா, இயற்கை வழியிலையும் கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது இயற்கை வழினா பொய்யா அப்படின்னா நுண்ணுயிர்கள். இந்த நுண்ணுயிர்கள் போய் அந்த பூஞ்சானத்தை வந்து சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணிடுறேன். பொய்யா பொதுவாக வேலை செய்யாதுன்னு ஒரு தாட் இருக்குது விவசாய மத்தியில். அது தவறான புரிதலுங்க. பொய்யா மட்டுமே கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது இயற்கை வழியிலே விவசாயம் பண்ணக்கூடிய பல பேர் இருக்கிறாங்க. இந்த பொய்யாவை நல்லா வேலை செய்யும். நுண்ணுயிர்கள் கெமிக்கலை காட்டிலும் இந்த நுண்ணுயிர்களை அதிகப்படியான வேலை செய்யும். உங்களுக்கு கெமிக்கல் வந்து மழை காலத்தில் வேலை செய்யாது. ஏன்னா 10 லிட்டர் தண்ணியில் போகக்கூடிய மருந்து வந்து மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணியில் வந்து அந்த மருந்து போகும். அப்போ அந்த கெமிக்கலோட வீரியம் வந்து குறைஞ்சிடும். இந்த பயோவை பொறுத்த வரைக்கும், அதாவது நுண்ணுயிரியை பொறுத்த வரைக்கும், தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் பெருகிக்கும். கெமிக்கல் வந்து தண்ணியில் வந்து வீரியம் குறையும். நுண்ணுயிரி பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து வீரியம் அதிகமாகும். அப்போ மழை காலங்களில் பயோ கொடுக்குறது தான் பெஸ்ட்டு உங்களுக்கு பூஞ்சானத்துக்கு. சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நீங்கள் நிறைய விவசாயிகள் வந்து பயோ வேலை செய்யாது, அதுவும் குறிப்பாக மழை காலத்தில் வேலை செய்ய நினச்சிட்டு இருக்கீங்க. மழை காலத்தில் தான் பயோ நல்லா வேலை செய்யும். சரிங்களா? ஏன்னா அணுக்கள் வந்து பெருகிக்கும் ஈரத்தில். கெமிக்கல் வந்து ஈரத்தில் வந்து வீரியம் குறைஞ்சிடும். பயோவில் இருக்கக்கூடிய பூஞ்சான கோழி என்னென்னா ட்ரைகோடர்மா, சூடோமோனாஸு, மெட்டாரிசம், வெட்டிரிசம், இந்த மாதிரி நிறையா இருக்குது பயோவில். இந்த மாதிரி 5-6 பாக்டீரியாக்களை வாங்கி கலந்து உரத்தோட கலந்து, அதாவது குப்பைகளோ அல்லது இயற்கை உரத்தோட கலந்து செடி போட்டு வரலாங்க. இதே திரவ வடிவிலும் கிடைக்குது. உங்களுக்கு பவுடரும் கிடைக்குது, திரவ வடிவிலும் கிடைக்குது. நீங்கள் திரவ வடி நுண்ணுயிரை வாங்கினீங்கன்னா நீங்கள் சொட்டுநிலையே விட்டுக்கலாம். நீங்கள் பவுடர் ஃபார்ம் வாங்கினா உரத்தோட கலக்கணும், அதாவது தெளிவு உரத்தோட கலக்கணும். திரவ வடிவில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் வாங்கி நீங்கள் சொட்டுநிலை விட்டுக்கலாங்க. அருமையாக வேலை செய்யும். கெமிக்கலில் விடணும் உங்களுக்கு அப்படின்னா ஆரம்பத்திலே, அதாவது நீங்கள் செடி முளைக்கிறப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செடி முளைக்கிறப்ப கொடுத்துடணும். செடி முளைக்கிறப்ப ஒன்ஸு, 1 மாதத்தில் ஒரு முறை, அடுத்து 20 நாளைக்கு ஒரு முறை இது கொடுத்துட்டே இருக்கணும். பூஞ்சான விழுதல் நம்ம விட தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. வராதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துடணுங்க. அப்போ வராமல் இருக்கும். வந்ததுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் 4 செடி செத்து போயிடும். கெமிக்கலில் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு ஏக்கருக்கு 1/2 கிலோ கொடுக்கலாம். இது முளைச்சி வந்ததுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு ஒரு இடத்துல கேட்காது. அதுக்கப்புறம் காப்பர் ஆக்சிக்ளோரைடு, சிஓசின்னு சொல்லுவோம். காப்பர் ஆக்சிக்ளோரைடு, சிஓசின்னு சொல்லுவோம். இது ஏக்கருக்கு 1 கிலோ வரைக்கும் கொடுக்கலாங்க. இதுவும் ஒரு இடத்துல கேட்கல அப்படின்னா காப்பர் ஹைட்ராக்சைடு. இந்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு தான் மண்ணில் போய் காப்பர் ஹைட்ராக்சைடு மாதிரி வேலை செய்யுது. நம்ம நேரடியாக காப்பர் ஹைட்ராக்சைடு ஏக்கருக்கு 1/2 கிலோ கொடுக்கலாம். இது நல்லா வேலை செய்யும்.
இதுவும் கேட்கல அப்படின்னா அட்வான்ஸ் கெமிக்கல் நிறையா வந்திருக்குங்க மார்க்கெட்டில், அதில் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்ணுவலி செடியில் என்னென்ன நோய்கள் வரும், அந்த இலையில் அழுகாமல் எப்படி கொண்டு வர்றது, அந்த பூக்கள் அழுகாமல் எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோக்களை பார்க்கலாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னா என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.